மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நம்பர் முடிவான பின்னாடி அப்புறம் தான் பேசுவோம். இல்ல பத்தியில தான் கொடுத்துறாங்க. அப்படிலாம் கொடுங்க. மைக் அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. மைக் அவுட்லைனா பேசியிருக்கோம். பேசி அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு கன்க்ளூஷனோட வருவாங்க, வந்து பேசுவாங்க. இறுதி தலைவர் வந்து முடிச்சு ஏற்கனவே உங்களுக்கு கூட்டணி கட்சி பூரா தெரியுமே. கம்யூனிஸ்ட் கட்சி 2 இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் தொடர்ந்து இருக்கு. சட்டமன்றத்தில் இருக்கு, பாராளுமன்றத்தில் இருந்துச்சு, சட்டமன்றத்தில் இருந்துச்சு, எல்லா இதில் இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. அதை பற்றி எனக்கு தெரியாது. அவங்க மதிமுக என்ன பேச்சுவார்த்தை முதலமைச்சர் தான் முடியும். ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தை எப்போ நிறைவேற இருக்கு? ஏன்னா 2 மாசம் தான் சீக்கிரம் முடிச்சுவாங்க. ஒரு 10-15 நாளில் முடிச்சுவாங்க. முதல்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றிருப்பதாக திமுக தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. திரு TR பாலு அவர்கள் திமுக தரப்பினுடைய இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அடுத்து தொடர்ந்து 9ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தை, இதற்கிடையில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது, அதன் பிறகு பிற பேச்சுவார்த்தைகள் தொடரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த முக்கிய செய்தியுடைய கூடுதல் விவரங்களை பெறலாம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.